நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது அக்கா தங்கை பாசம் என்ற சிறுகதை. தென்னங்கீற்று குடிசைகள் வரிசையாக நின்று மண்ணுச்சாலையில் மாடுகளின் கால் தடங்கள் பதிந்திருந்தது. அந்த ஊர் சின்ன குறிச்சி. பெயருக்கேற்ப சின்னதான ஊர், ஆனாலும் பாசம் பெரியது. அந்த ஊரின் கடைசி தெருவில் இருந்த ஓட்டு வீடுதான் பாக்யலட்சுமியின் வீடு. 35 வயது, முகத்தில் எப்போதும் ஒரு பொறுப்பு சாயல். அவளுக்கு உயிர் அவள் தங்கை மல்லிகா. அம்மா அப்பா 2 பேரும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலம் சென்றவர்கள். அப்போ மல்லிகாவுக்கு 10 வயசு கூட ஆகல. அன்றிலிருந்து பாக்கியலட்சுமி தான் அம்மாவும் அப்பாவும். காலையில் 5:30க்கே எழுந்து குளத்தங்கரைக்கு போய் தண்ணீர் எடுத்து வந்து அடுப்பை மூட்டி மல்லிகாவை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, இதெல்லாம் அவளுக்கு வழக்கமா போச்சு. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா என்று கண்ணை தேய்த்து மல்லிகா சொன்னா, நீ படிச்சாதான் நம்ம வாழ்க்கை மாறுண்டி என்று அவள் தலையில் கை வைத்து சொல்வாள் பாக்கியலட்சுமி. அந்த வார்த்தைகளில் இருந்தது அக்காவின் கனவும் தியாகமும் தான். அக்காவின் கனவு என்பது தங்கையின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பது மட்டுமே. மல்லிகா படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரி. ஆசிரியர் எல்லோருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பள்ளி தலைமை ஆசிரியர் வீட்டுக்கு வந்து சொன்னார், உங்க தங்கச்சி நல்லா படிக்கிறா, நகரத்தில் படிக்க வைங்க, இங்கே இருந்தா இவளுக்கு வாய்ப்பு குறையும்தான் என்று சொன்னார். அந்த வார்த்தை பாக்கியலட்சுமி நெஞ்சிலே இடியாய் விழுந்தது. நகரமா? அங்க செலவு, தங்குமிடம், பாதுகாப்பு என்று நினைக்கும் பொழுதே தலையை சுற்றியது. அந்த இரவே பாக்கியலட்சுமி தூங்கல. மல்லிகா தூங்கிக்கிட்டே, அக்கா, நான் பெரிய ஆளானா உன்னை வேலை செய்ய விட மாட்டேன் என்று புலம்பினாள். அந்த வார்த்தை பாக்கியலட்சுமியின் கண்களில் கண்ணீராக உருண்டது. நீ பெரிய ஆளா ஆகணும்டி, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று சொன்னாள். மல்லிகாவை நகரத்து மகளிர் விடுதியில் சேர்க்க முடிவு செய்தாள் பாக்கியலட்சுமி. விவசாய வேலை, வீட்டு வேலை எல்லாம் செய்து சேர்த்த பணம் போதவில்லை. அப்போ அவள் தாலியை கழற்றி வைத்தாள். இது என் அம்மா நினைவாக இருந்தாலும் என் தங்கச்சி வாழ்க்கை அதை விட பெரியது என்று அவளது மனம் நினைத்தது. மல்லிகாவுக்கு தெரியாமல் தான் அந்த தியாகம் நடந்தது. புறப்படும் நாள் வந்தது. பஸ் நிலையத்தில் மல்லிகா அழுதாள். அக்கா, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்று கேட்டாள். நீ படிச்சிட்டு வாடி, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருப்போம் என்று சொன்னாள். கிளம்பும் போது மல்லிகா கையை கண்ணீரோடு அசைத்தாள். பாக்கியலட்சுமி முகம் சிரிப்பாக இருந்தாலும் நெஞ்சுக்குள் புயல். மல்லிகா நகரத்தில் படித்தாள். பாக்கியலட்சுமி ஊரில் தனியாக இருந்தாள். பொண்ணு தனியா இருக்கா, எதுக்காக தங்கச்சி அனுப்புனா என்று வாய்க்கு வந்ததெல்லாம் ஊர் பேசிச்சு. அவள் எல்லாத்தையும் மௌனமாக தாங்கிக் கொண்டாள். ஏனென்றால் அவள் தங்கையின் கனவு அவளுக்கு மரியாதை. மல்லிகா விடுமுறைக்கு வந்தபோது அக்காவின் முகத்தில் சோர்வை பார்த்தாள். அக்கா, நீ இப்படி கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல என்று சொன்னாள். நீ படிச்சு முடிச்சுட்டு வர்ற நாள் தான் எனக்கு நிம்மதியான நாள்டி என்று சொன்னாள். ஆண்டுகள் ஓடின. மல்லிகா பட்டம் முடித்தாள். நல்ல வேலை, ஆசிரியர் வேலை. முதல் சம்பளத்தோடு அவள் ஊருக்கு வந்தாள். அக்காவின் கையில் பணத்தை வைத்து சொன்னாள், அக்கா, இனிமே நீ வேலை செய்ய வேண்டாம், இது என் உழைப்பு, நம்ம வாழ்க்கை என்று சொன்னாள். நாள் பாக்கியலட்சுமி அழுத அழுகை பலி இல்லை, பெருமை. மல்லிகா அக்காவுக்கு புதுசாக சேலை வாங்கி கொடுத்தாள். தாலி மீண்டும் வாங்கினாள். இந்த முறை தங்கையின் கையால்.
இன்றும் சின்னக்குறிச்சி ஊர்ல அந்த ஓட்டு வீடு இருக்கு. ஆனா இப்போ அதுல சிரிப்பு அதிகம். குளத்துக்கரையிலே மாலை வெயிலில் அக்காவும் தங்கையும் பக்கத்துல உட்கார்ந்திருப்பாங்க. அக்கா, நீ இல்லைன்னா நான் இல்லை என்று சொல்வாள். நீ என் உயிர்டி. மண் மாதிரி மிதிச்சாலும் தாங்கும், மழை வந்தா வாசம் வீசும். அப்படிதான் அக்கா தங்கை பாசம்.